வணக்கம். 2025 பிப்ரவரி 7 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். ஒடிசா ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி வளிமண்டலத்தில் உயரழுத்தம் காற்று தமிழ்நாட்டின் தரையில் ஏறுகிறது, தரையில் இறங்குகிறது எனலாம். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு இந்திய பெருங்கடலிலே இருவேறு வலுவான புயல்கள் 281 கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயல் நீடிக்கிறது. இதன் காரணமாக குளிர்காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக இருக்கிறது. காற்று சுழற்சி சுமத்ரா தீவரிகை நீடிக்கிறது, முன்னேற விடாமல் அந்த நிகழ்வுகள் தன் பிடியில் வைத்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பனிப்பொழிவும் வெயில் மட்டுமே, இரவு நேரத்தில் பனிப்பொழிவும் குளிரும், பகலிலே வாட்டும் வெயில் மட்டுமே தொடரும். வரக்கூடிய 12, 13, 14 தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்ட மழை வாய்ப்பில்லை. அத்த நாட்களிலே கருமேகம் சூழ்ந்து மிரட்டுமே தவிர மழைக்கு வாய்ப்பில்லை. இந்த நிலையில் நேற்றைக்கு வெப்பம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் 35.2 டிகிரியும், அதே போல அதிகபட்ச வெப்பநிலை மேலும் கரூர் மாவட்டம் கரூர் பரமத்தியில் 35.5 நேற்று முன்தினமும் பதிவானது. இப்படி கரூர், திருப்பத்தூர் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை உயர்ந்தும் குறைந்தபட்ச வெப்பநிலை அதே மாவட்டங்களில் குறைந்தும் அதே கரூர் பரமத்தியில் 15 டிகிரி வெப்பநிலை பதிவாகி இருக்கிறது. ஆகவே குறைந்தபட்ச வெப்பநிலை 15ம் அதிகபட்ச வெப்பநிலை 35 என்று குறைந்த அதிக வெப்பநிலைக்கு இடைப்பட்ட வேறுபாடு 20 டிகிரி இருக்கிறது. இந்த வெப்பநிலை வேறுபாடும் இந்த குறைந்தபட்ச வெப்பநிலை குறைவதும் பகல் வெப்பம் உயர்வதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். 12, 13, 14 மிரட்டு வானிலை மட்டுமே. 22, 23 அடுத்த மிரட்டு வானிலை தூறல் இருக்கலாம். ஆனால் மழை வாய்ப்பு பிப்ரவரியிலே உறுதியாக இல்லை, உறுதியிட்டு சொல்ல முடியாது. ஆனால் மார்ச் முதல் வாரத்தில் 2, 3, 4 தேதிகளிலே மழைக்கு வாய்ப்பு இருக்கு. தூறல் நனைக்கும் மழை பொழிவுகள் இலங்கைக்கு கண்டிப்பாக இருக்கும், தமிழ்நாட்டிற்கு மிரட்டலாம், தூறலாம். ஆனால் மார்ச் 15க்கு பிறகு வானிலை சீரடையும், வளிமண்டலம் சாதகமடையும், அப்பொழுது மழை இருக்கிறது. தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலையிலிருந்து விவசாயம் செய்திடுக.